அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருக்கணும். ஸோ எப்போயுமே லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. அப்போவே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நெகட்டிவிட்டி வந்து டோட்டலாக இக்னோர் பண்ணிவிடுங்க. நெகட்டிவிட்டிங்கிற வார்த்தை கூட நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதை வந்து விட்டுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கணுன்னா நம்மளால் முடியாது. இந்த உலகத்தில் வந்து நம்மளால் எல்லாருக்குமே நல்ல மனுஷங்களாக என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நம்ம குடும்பத்துக்கு நம்ம நல்லவங்களா இருந்துட்டு போனால் போதும். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் அதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நல்லது சொல்கிறாங்கன்னா தேங்க்ஸ் சொல்லுங்கள், சந்தோஷப்படுங்க. கெட்டது சொல்கிறாங்கன்னா அவன் நிப்பாட்டி கூட உங்கள்கிட்ட என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அதுதான் நம்மளோட லைஃபுக்கு நமக்கு நல்லது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது லைஃப்பில் வந்து நம்ம சேவிங்ஸை நோக்கி போகிறதுக்கு நிறைய கஷ்டப்படுறோம். நிறையா லேடிஸ் வந்து என்கிட்ட சொல்கிறது, சிஸ்டர் எங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியல, ஸோ எனக்கு வந்து சேவிங்ஸ்குள்ளே போக முடியல, என்னோடய இன்கம்லாம் பத்த மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியுதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. முக்கியமாக நான் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸையும் நான் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போ நம்மளை மாற்றிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு முறையில் வாழ முடியும். அதை நான் வந்து கற்றுக்கிட்டதுனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேருக்கு நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் சப்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை என்ன பண்ணுங்கள், தவிர்த்துருங்க. முக்கியமாக நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மேஜர் விஷயம் என்னென்னா, நம்மளோட இன்கம் க்ரோத் ஆகும்போது நம்மளும் என்ன பண்ணலாம், க்ரோத் ஆகலாம். எஜுகேஷனல் வைஸ் க்ரோத் ஆகலாம், கேரக்டர் வைஸ் க்ரோத் ஆகலாம், சேவிங்ஸ் வைஸ் க்ரோத் ஆகலாம். ஆனால் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுல என்ன பண்ணக்கூடாது, பெரிய ஆள் ஆகக்கூடாது. பெரிய செலவாளியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. எப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து செலவாளியாக மாறுறோமோ அப்போ ஒரு கடனாளியாக ஆக போகிறோன்றது அர்த்தம். அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் சேர்த்து வைக்கிறோமா, ஓகே, 15,000 சம்பளம் வாங்கும்போது என்ன பட்ஜெட் போட்டோம், என்ன ரேஷன் போட்டோம், என்ன ட்ராவலுக்கு பண்ணோமோ அதே விஷயத்தை என்ன பண்ணணும்னா நம்ம அடுத்தடுத்து 30,000 சம்பளம் வாங்கும்போது அதே தான் பண்ணணும், 40,000 சம்பளம் வாங்கும்போது அதே தான் பண்ணணும். ஏன், நீங்கள் எத்தனை லட்சம் பண்ணாலும் அப்படியே பண்ணி பாருங்கள், நீங்கள் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பணக்காரங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். அமௌண்ட் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் 20,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு 2,000 3,000 எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, அதை நோக்கி கடன் வாங்கணும்னு பண்ணக்கூடாது. அதை நோக்கி நம்ம சேவிங்ஸ்குள்ளே அதை போட்டணும். அப்போ தான் உங்களுடைய சம்பளம் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு அர்த்தமே இருக்கும். இல்லைன்னா செலவு பண்ணால் என்ன அர்த்தம் இருக்கும்? இன்றைக்கி நம்ம ஒரு மிடில் கிளாஸ்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம மிடில் கிளாஸ் கிடையாது. நம்ம வந்து லோயர் மிடில் கிளாஸ் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்னால் என்ன தெரியுமா, சொந்தமாக வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஒரு 50,000க்கு மேலே 1,00,000 ரூபா அந்த மாதிரி சம்பளம் வாங்கணும், ஒரு நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு வசதியான நிலைமையில் இருக்கணும். இதுதான் மிடில் கிளாஸ். ஹையர் கிளாஸ் அப்படின்னா கோடிக்கணக்கில் சொத்து இருக்கணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு 50,000க்கு மேலே சம்பளம் வருதா? சொந்த வீடு, சொந்த காரு, சொந்தமாக பைக்கு, அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் நல்ல ஒரு மெட்ரிகுலேஷன்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே படிக்கிறாங்களான்னா கிடையாது. நம்ம ஒரு மிடில் கிளாஸ்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா நம்ம வந்து லோயர் மிடில் கிளாஸில் தான் இருக்கோம். சில பேர் லோ கிளாஸில் தான் இன்னும் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம், எனக்கு சம்பாத்தியம் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எங்கள் அப்பா பணக்காரர் இல்லை, அம்மா பணக்காரர் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. எந்த விதமான கெட்ட பழக்கத்துக்கும் நம்ம அடிமையாகக்கூடாது. தேவையில்லாமல் யாருக்காகவும் பணம் வந்து செலவு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இல்லாதவங்களுக்கு கூட நம்ம உதவி பண்ணலாமே தவிர நம்மகிட்ட இருக்குங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுறதுக்காக அனாவசியமாக பணத்தை வாரி இறைச்சோன்னா நிச்சயமாக கஷ்டப்படுற இடத்துல நமக்கு எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. வீட்டில் பண்ணக்கூடிய முக்கியமான நிறைய விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். ஒன்று, லோன் போட்டு கார் வாங்காதீங்க, லோன் போட்டு பைக் வாங்காதீங்க. லோனை போட்டு என்னென்னலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு வாங்காதீங்க. மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், பைக்கு, என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் லோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. முக்கியமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதே கையில் வந்து பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எப்போனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கடனாகவே உன்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குது, கார்டில் இருக்குது, உனக்கு வேணுங்கிறது நீ வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் நீ கட்டுன்னு ஒரு வசதியை உங்கள் கையில் கொடுக்கும்போது நம்ம கை சும்மா இருக்குமா? கிடையாதே. நம்ம வந்து நிறைய ஆசைகள் வச்சுருப்போமே. ஏன்னா நம்ம ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கோம். அப்போ நமக்குன்னு ஆசைகள் நிறையா இருக்கும். திங்ஸ் வாங்கணும், பைக் வாங்கணும், வீட்டுக்கு வாங்கணும், இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவோம். அது எல்லாமே போட்டு கார்டை போட்டு தேய்ச்சி கடனாக்கி வச்சு அந்த கடனுக்காக என்ன பண்ணுவோம், அடுத்த சில வருஷங்கள் நம்ம பயணம் பண்ணுவோம். அதனால் நம்மளோட இன்கம் பாதிக்கப்படுது, நம்மளோட டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கம்பேரிசன் நம்ம பண்ணவே கூடாது. நம்மளோட உழைப்பில் நம்ம கம்பேரிசன் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகணுமே தவிர்த்து, அவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதே ட்ரெஸ் நம்ம போடணும், அதே செப்பலை நம்ம போடணும்,
அந்த பைக் தான் போடணும், பிராண்டடாக தான் ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய குடும்பங்களை தேவையே இல்லாமல் கடனாளியாக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏன் கடனாளியாக இருக்கிறோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும் எதனால் நம்ம வந்து கடன் வாங்கிட்டு இருக்கோம்னு. இந்த வீடியோ நான் போடும்போது கூட நிறைய பேர் நினைக்கலாம், இந்த பொண்ணு வந்து இந்த விஷயம்லாம் சொல்லுது, இந்த பொண்ணுக்கு என்ன ஏஜ் இருக்கும், இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், அவரோட வீடியோக்காக வந்து பேசுகிறாங்களோன்னு நினைப்பீங்க. கிடையாது. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுற சில பேருக்கு தெரியும், நான் வந்து என்னோட 24வது வயசுலேயே வந்து நிறையா ஒரு பெரிய லாஸை நான் சந்தித்ததுனால எனக்கு வந்து அப்போ வரைக்கும் எனக்கு வந்து பணத்துக்கு அருமை தெரியாது. அப்போ வரைக்கும் என்கிட்ட யார் என்ன கேட்டாலும் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். என்கிட்ட இல்லைன்னா கூட 10,000 வேணுமா, 20,000 வேணுமா, வச்சுக்கோங்க அப்படி கொடுத்துருவேன். திருப்பி நான் கேட்கணும்னு கூட எனக்கு அந்த ஒரு இது இருக்காது. நம்ம கேட்கணுமே, இது நம்ம பணமாச்சுன்னு நினைக்க மாட்டேன். சரி இவங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்க தானே, வச்சுக்கிட்டோம் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை புரிய ஆரம்பித்தேன். அப்புறம் கல்யாணம் வந்ததுக்கப்புறம், கமிட்மெண்ட்டை வந்ததுக்கப்புறம் தான், அந்த பிரச்சனை என்னை சந்தித்ததுக்கப்புறம் தான் லைஃப்பில் யாருமே நமக்காக நிற்க மாட்டாங்க, நம்ம தான் நமக்காக நிற்கணும். ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த பணத்தை சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியணும். முக்கியமாக எனக்கு அடிக்கடி ஒரு பழமொழி வரும், எனக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலே நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கார் வாங்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் இப்போ நான் கார் வாங்கினேன்னா நான் முட்டாள். புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பணம் சம்பாதிக்கிறது வந்து ஒரு முட்டாளால் கூட பணம் சம்பாதிச்சிட முடியும். ஆனால் ஒரு லக் இருக்கும், லக்கில் சம்பாதிச்சிடலாம், இல்லை ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தில் பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனால் அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது, சேர்த்து வச்சா மட்டும் பத்தாது, அந்த பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாதவன் முட்டாள். அப்போ பணத்தை சம்பாதிச்சது அது யூஸ் இருக்கான்னா கண்டிப்பாக எந்த விதமான யூஸும் கிடையாது. அதே மாதிரி தான் எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகளுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்ம தீனி போட்டுறக்கூடாது. ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னா நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கா போட்டுக்கலாம். ஆனால் ஆடம்பரமாக ரொம்ப ரிச்சாக போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பசங்களோட படிப்புலேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து, நம்ம போகிற இடம் வரைக்கும் எல்லாமே நம்மளோட மைண்டை பொறுத்து தான். நீங்கள் மென்டலி உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் சேவிங்ஸ்குள்ளே போக முடியும். கடன் இல்லாத சூப்பரான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை என்னென்னா, கடன் இல்லாத வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. நம்ம பசங்களோட, நம்ம ஃபேமிலியோட நிம்மதியாக தூங்குகிறோமா, நான் அடுத்த நாள் காலையில் நிம்மதியாக எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் சந்தோஷமாக எந்திக்கிறோமா, தேவையானதை சாப்பிட்டு திரும்பவும் நைட்டு படுத்தா நல்ல தூக்கம் வருதா, அதுதான் நிம்மதியான வாழ்க்கையை தவிர்த்து நம்மளோட தேவைகளுக்காகவும் அதிகமான ஆசைகளுக்காகவும் தேவையில்லாத கடனை வாங்கி வச்சுட்டு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்றைக்கி காலகட்டத்திலலாம் நம்ம குழந்தைங்க எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு வருஷம் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும், சில பேர்லாம் நான் பார்க்குறேன், அவங்க வருஷம் முழுக்க சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லாக பசங்களோட ஃபீஸுக்கு கட்டி, அது எப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க படித்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய கடமை இருக்குது. அப்போல்லாம் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் எவ்வளவோ பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி படிப்புக்காக பணத்தை போடுறீங்க. போடக்கூடாதுன்னு சொல்லலை, நிஜமாகவே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க கூட பெரிய ஆள் ஆகுறாங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. டேலண்ட் இருந்தால் போதும். நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேலண்ட்டை ஊக்கப்படுத்துறதுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதும்னு நிறைய பேருக்கு இன்றைக்கி தோன்றதில்லை, நினைக்கிறதில்ல. அதனால தான் இந்த வீடியோ கொடுத்தேன். எல்லாராலையுமே சேர்த்து வைக்க முடியும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, சிஸ்டர் எங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு. சேர்த்து வைக்க முடியல, வர்ற சம்பளம் எல்லாமே செலவாகுதுன்னா தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போங்க. 2 பேரும் குடும்பத்தோட பொறுப்புகளை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தான் வேலை வரும், எனக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணால் பரவாயில்ல, டெய்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபா சம்பாதிச்சா கூட மாதத்துக்கு 6,000 ரூபாய் ஆச்சு ஒரு வீட்டோட ஒரு சாப்பாடு செலவை நம்மளால் ஏற்றுக்க முடியும். அப்போ அந்த 6,000 ரூபாய் நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அந்த இடத்துல அவங்களோட பாரத்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். நிஜமாகவே நம்ம வந்து வீட்டில் சும்மா உட்கார்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு 1000-2000 சம்பாதிச்சு கொடுத்தா சீரியஸாகவே நம்மளோட ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய லேடிஸ் வந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அது எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும், அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் வருதோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து எல்லாருக்குமே வேணும். ஒரு தனிப்பட்ட அடையாளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும். படிப்பு இருந்தால் மட்டும் சாதிச்சிடலாமான்னா கிடையாது. படிப்பில் டேலண்ட் இருக்கிறவங்க படிப்பில் சாதிக்கிறாங்க, திறமையில் டேலண்ட் இருக்கிறவங்க திறமையில் சாதிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி விஷயம் தெரியும். அதே மாதிரி தான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கடவுள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துருப்பாரு. அதேமாரி நமக்கு என்ன வருங்கிறது யோசிச்சா வீட்டிலே உட்காந்து அழகாக சம்பாதிக்கலாம், அழகாக சேர்த்து வைக்கலாம்.
வர்ற பணத்துக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்தோன்னாலே அந்த பணம் நம்மக்கிட்ட தங்கும். அதை நான் வந்து கற்றுருக்கேன். என்னோடய இந்த லைஃப்பில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். ஓகேவா? அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நான் சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.